எதை செஞ்சாலும் ஒரு அங்கீகாரத்தின் காரணமாக செய்யக்கூடிய அங்கீகாரம் தவறில்லை. அங்கீகரிச்சா சந்தோஷப்படுறது தவறில்லை. அங்கீகாரம் உள்ள ஒரு நிலை தேவை. ஆனா நீங்க சிறந்தவர்களாக நில்லுங்கள். அங்கீகாரம் எதிர்பார்க்க வேண்டாம். எதை செஞ்சாலும் சரி, மனுஷனுக்கு என்னடா, ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் யாராவது நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு பார்க்கறான். அங்கீகாரம். ஒரு டீயை கொடுத்தாலும் நல்ல டீ என்று சொன்னாதான் சந்தோஷம். நீ நல்ல டீ ஊத்தினா உனக்கு நம்பிக்கையா? அவன் பாராட்டின என்ன, பாராட்டல கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஆனா ஏலாது. நல்லா இருக்கின்ற சந்தோஷம். அவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஒரு சொல்லு தான் அவனுக்கு என்ன சந்தோஷத்தை ஏற்படுத்து. காலையில இருந்து பகல் வரைக்கும் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சிரமம் எல்லாம் செஞ்சிருக்கும். ஆனா எதுக்கு வெயிட்டிங் தெரியுமா? சாப்பாடுக்கல, அந்த ஒரு வசனத்துக்கு வெயிட்டிங். நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். சொல்லாம போயிட்டானுங்களே மனுஷன்லாம் ஒரு பாராட்ட தெரியாது, ஒரு இங்கிதம் இல்லை. இங்கிதம் இல்லதான் அவனுக்கு உண்மை. ஆனா நாங்க அந்த லிஸ்ட்ல இருக்க. இவன் ஏன் அங்கீகரிக்கணும்? இவன் அங்கீகரிச்சால் தான் நமக்கு அங்கீகாரம் என்ற இடத்துக்கு நம்ம போறதும் இந்த பயம் என்ற பகுதியை நிர்வகிக்க முடியாததுக்கான மிக பிரதானமான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடிய, நான் இங்க அங்கீகாரம் என்றது ஆபீஸ்ல வேலை செய்யற அதை சொல்லல, சமூக ரீதியாக மனிதர்களுடைய அங்கீகாரம் இருந்ததோ இல்லையோ, இது சரி, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது, நான் செய்கிறேன் என்று செயல்படக்கூடிய தன்மை வந்தால் நீங்க தான் மற்றவர்களுக்கு அங்கீகாரமாக மாறுவீங்க. நீங்க தான் முன்மாதிரியாக மாறுவீங்க. அங்கீகரிச்சு தான் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலையில் நீங்க உங்களை வச்சுக்கிட்டீங்கடா, உங்களுடைய திருப்தியும் உங்களுடைய அதிருப்தியும் அடுத்தவன் கையில் எடுத்துருவான். உங்களை திருப்திப்படுத்தணுமா ஒரு பாராட்டு, உங்களை அதிருப்திப்படுத்தணுமா ஒரு என்ன ஒரு எதிரான ஒரு வார்த்தையை சொல்லிடுவான். உங்களை அச்சமூட்டணுமா அவன் கையில தான் இருக்கும். இந்த நிலைமையில் பிள்ளைகளையோ யாரையோ எவரையோ நீங்க வளர்க்க வேண்டாம். இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சிக்கு பின்னால ஒரு லைக் பட்டன் இல்லாதவன் நிம்மதியாவே இருக்கிறான். ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதை இத்தனை பேர் பார்த்தான் அப்படி என்ற ஒரு அங்கீகாரம். அவன் பார்த்துட்டு பேசாம போனா நிம்மதி இல்லை. விளங்கிட்டா? அவன் ஒரு வார்த்தை போடாம போன எல்லா அங்கீகாரத்தையும் அடுத்தவற்றை நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போய் நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்க முன்னால ஷேர் பண்ணிட்டு தான் அனுபவிக்கிறோம். ஒரு காலம் இருந்தது அனுபவிச்சதை ஷேர் பண்ணோம், இப்ப ஷேர் பண்ணி அனுபவிக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் இந்த அங்கீகாரம் என்கின்ற மனோநிலையை நமக்குள்ள கொண்டு வந்தவங்களே, பிள்ளைகள்கிட்ட வளர்த்தவங்களே, மனைவிட்ட வளர்த்தவங்களே, கணவன்மார்ட்ட வளர்த்தவங்களே, நிச்சயமாக பயத்தை நிர்வகிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நம்ம மாறவே மாட்டோம். அதான் நம்ம அங்கீகாரத்தை எதிர்பார்த்து செயல்படுறவங்களே, அடுத்தவன் அங்கீகரிக்காட்ட நம்ம செய்ய மாட்டோமே. அப்ப எப்படி அவனை வச்சு நம்ம ஆலோசனை பண்றது? அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அங்கீகாரம் முழுசாக மறுக்கப்பட வேண்டியதல்ல. அங்கீகரித்து மற்றவர்களை பாராட்டுவது சிறப்பான குணம். சில இடங்களில் அங்கீகாரம் கட்டாயம் தேவை. ஆனால் 90% இயல்பாக என்ன செய்யக்கூடாது, அதை நாம் மாற்றிவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே.